வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வாங்க வாங்க நண்பர்களே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா குறில் நெடில் வேறுபாடு தான். டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் படி குறில் நெடில் வேறுபாடுல புக் பேக்கு புக்ல இருந்து எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வெளி விவரம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அலி, ஓகேங்களா? அலினா கருணை, அழித்தல். ஆலினா செடி வகை. ஓகேங்களா? அலினா கருணை, ஆலினா செடி வகை. அடுத்தது அவல்னா பள்ளம், ஆவல்னா ஆர்வம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவல்னா பள்ளம், மீசை மேடு, அவல்னா பள்ளம். ஓகேங்களா? இது ரெண்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகேங்களா? அதாவது திரும்ப திரும்ப கேட்கறது மீசையும் ஆவல் தான். ஓகேங்களா? பொருள்ல. இப்போ ஆலினா என்னன்னு சொல்லிட்டோம். ஆலி. ஓகேங்களா? ஆலினா செடி வகை. அலினா என்னது? கருணை, அழித்தல். கருணை, அழித்தல். அவல்னா என்ன? பள்ளம். ஆவல்னா ஆர்வம், விருப்பம். ஆவல்னா என்னது? ஆர்வம், விருப்பம். ஒரு விஷயத்த ஆவலோட எதிர்பார்க்கறான்றது அதுதான் ஆர்வம்னு சொல்லுவாங்க. அவல்னா பள்ளம். ஓகேங்களா? அடுத்தது அலை, கடல் அலை. அதாவது அலைனா குண்டுலான, அலைனா கடல் அலை. ஓகேங்களா? அடுத்தது ஆலை, தொழிற்சாலை, கரும்பாலை. அதாவது தொழிற்சாலை, சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆணை, சாரி அணை, நீர்த்தேக்கம். ஆணைனா கட்டளை. ஓகேங்களா? அணைனா நீர்த்தேக்கம், ஆணைனா கட்டளை. அணைனா நீர்த்தேக்கம், ஆணைனா கட்டளை. அடுத்தது ஆண்மை, ஆண் ஆண்மை, வீரம். அண்மைனா அருகில். அண்மை அப்படின்னா பக்கத்துல. ஓகேங்களா? அண்மைனா அதாவது சின்ன அண்மைனா பக்கத்துல, ஆண்மைனா வீரம். இது ஓகே தான். அணைனா நீர்த்தேக்கம், ஆணனை கட்டளை. இதுவும் ஓகே தான். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்கா தான் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்களா அவல்னா பள்ளம், ஆவல்னா ஆர்வம், விருப்பம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆழி செடி. ஓகேங்களா? அலின்றது கருணை, எல்லாருக்குமே தெரியும். இது வேணா டிஎன்பிசில கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிஎன்பிசில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால அது நல்லா பார்த்துக்கோங்க. அலினா என்னது? கருணை, அழித்தல். ஆலினா செடி வகை. ஓகேங்களா? அவல் பள்ளம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அதுவும் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. மீதி எல்லாம் பேசிக்காவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு நார்மலா. ஓகேங்களா? அடுத்தது அடி. அடினா என்னது? பாதம், தாக்கு. ஆடினா மாதம், ஆடுதல். அடினா என்னது? பாதம், தாக்கு. அதாவது ஒருத்தர் அடிக்கிறதுன்றது அடி. பாதம்னு இப்போ அடிமேல் அடி வச்சா அதுன்றதுல பாதம். அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆடினா மாதம், ஆடுதல். அடுத்தது அரு, அறுப்பு. ஆறு, நதி, எண். அருனா என்னது? அறுப்பு. ஆறுனா நதி, எண். இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இரு பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்றதுல கூட இது வந்துரும். ஓகேங்களா? இது இந்த இந்த குறில் நெடில் வினாக்கு வந்துரும். அதனால நல்ல எது பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு டைம் நல்லா ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது அருனா என்னது? அறுப்பு. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அருனா அறுப்பு, ஆறுனா நதி, எண். அடுத்தது அல், இல். அல், ஆல். அல்னா என்னது? இருள். ஓகேங்களா? அல்னா என்னது? இருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அல்னா என்னது? இருள். ஓகேங்களா? ஆல்னா மரம். அப்புறம் அலி, அழித்தல். அலினா அழித்தல், ஆலினா கடல். ஞாபகம் வச்சுங்க. அலினா அழித்தல், ஆலினா கடல். அடுத்தது அரி, நெற்கதிர். ஆரி, அருமை. அரினா நெற்கதிர். நாம என்ன நினைச்சோம்? அரி, இந்த அரி போட்டு ஓ இது நம்ம விஷ்ணுவை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு போட்டுறக்கூடாது. அங்க என்ன போட்டிருக்காங்க? அரினா நெற்கதிர், ஆரினா அருமை. அடுத்தது அணி. ஓகேங்களா? அணினா குழு, அழகு. ஆணினா இரும்பாணி. அடுத்தது அசை, அசைவு, நேரசை. அடுத்தது ஆசை, விருப்பம். அடுத்தது அடை, உணவு பண்டம், எட்டிப்பிடி. என்னது? அசைனா அசைவு, நேரசை. அசைனா என்னது? அசைவு. ஓகேங்களா? ஒரு ஒரு வந்து ஒரு பொருள் அசைது, அதாவது காத்து காடுங்கிறது ஒரு அசைன்னு சொல்றீங்களா? அதுதான் அசை. அடுத்தது ஆசைனா ஒருத்தரோட விருப்பம். அடுத்தது அடை, உணவு பண்டம், எட்டிப்பிடி. அடைன்னு ஒரு உணவு பண்டம் இருக்கு, அதுதான் சொல்றாங்க. அடுத்தது எட்டி எட்டிப்பிடி. ஓகேங்களா? அடைனா எட்டிப்பிடி, அதாவது அடைதல், ஒரு வெற்றி அடைதல்ன்றல அது மாதிரி. ஓகேங்களா? ஆடைனா துணி.
ஆடைனை துணினும் என்னதான் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது அங்கு சுட்டெழுத்து. அங்கு என்பது ஒரு சுட்டெழுத்து. அங்க இருக்காங்கன்னு ஒரு சுட்டி காட்டுறாங்கல்ல, அததான் சுட்டெழுத்துன்றாங்க. ஓகேங்களா? அங்கு சுட்டெழுத்து ஆங்கு அவ்விடம். ஆங்கு அப்படின்னா அதிலேயே பொருள் வருதுப்பா. ஆங்கு அப்படின்னா அங்க ஒரு அப்படின்றத அவ்விடம் சொல்றாங்க. அடுத்தது அப்பு சிறியோரை அழைக்கும் சொல். ஓகேங்களா? நாம ஒரு செல்லமா அப்பு, வா அப்பு அப்படின்றீங்களா அது மாரி. சிறியோரை அழைக்கும் சொல் அப்பு. அடுத்து ஆப்பு கருவி. ஓகேங்களா? ஆப்புன்றது இப்போ கல் உடைக்கிற உளிய ஆப்பு கருவி. அட்டம் அட்டம்னா 8. ஆட்டம்னா விளையாட்டு, நடனம். அட்டம்னா என்னது? 8. ஆட்டம்னா விளையாட்டு, நடனம். அடுத்தது வந்து அமை, உண்டாக்கு. ஆமை நீர்வாழ் உயிரினம். அமைனா என்னது? உண்டாக்கு. ஆமைனா நீர்வாழ் உயிரினம். அரை இடுப்பு, பாதி. அரை ஒரு வகை மரம். ஓகேவா? அரைனா என்னது? இடுப்பு. அடுத்தது பாதி. இங்க பாருங்க, அரைனா நம்ம பாதி கன்ஃபார்மா தெரியும். ஆனா அரைக்கு இன்னொரு மீனிங் வந்து இடுப்புன்னு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அத நம்ம படிச்சாதான் போட முடியும். ஓகேங்களா? அப்புறம் ஆரை ஒரு வகை மரம். ஆரைன்றது ஒரு வகை மரம். அடுத்தது அலி, கோலை, ஆழி, கல். ஓகேங்களா? அலி, கோலை, ஆழி, கல். அடுத்து அவி, வேகவை, அடக்கு. அடுத்தது ஆவி, உயிர், நீராவி. ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, குறில் நெடில்ல எப் எப் ஏதாவது ஒண்ணு ஓகேங்களா? 2 இருக்கிறதுல, 1 நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். இன்னொன்னு சொல்றது தான் கொஞ்சம் படிச்சா தான் போட முடியும். அதனால வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது நாம் பார்க்க போறது எது? அ ஆழி, கல் போட்டோம். அ அலிக்கோலை. அடுத்து அவி வேகவை பார்த்தோம். அவி உயிர் உயிர் நீராவி. ஓகேங்களா? ஆவின்னு என்னது? உயிர் நீராவி. அடுத்தது நெருக்கம், கூர்மை. அல்னா என்னது? நெருக்கம், கூர்மை. ஆள்னா ஆளுதல், நபர். அல்னா நெருக்கம், ஆள்னா ஆளுதல், நபர். அடுத்து அறம், கருவி. ஓகேங்களா? அதாவது மரம் அறுக்கிற கருவிக்கு எந்திரம், மரம். அதை எப்படி ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. மரம் எப்படி வரும்? அறத்தால அறுக்கும்போது தான் கட்டையா மாறும். அப்ப அந்தரா அந்தரா இப்படி சாம்பிள் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆரம். ஆரம்னா என்னது? மக் அ அணிகலன் மாலை. அதாவது மக்கள் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, அணிகலன் ஆரம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆரம், அணிகலன் மாலை. அடுத்து இடு, கொடு, வை. இடுன்னா என்னது? கொடு, வை. ஈடு, ஒப்பு, கைமாறு, தகுதி. ஓகேங்களா? ஈடு ஒரு வார்த்தை ஒப்பு. இப்ப இவனுக்கும் ஈடுதான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவன் சமமா அப்படின்னு ஒப்புமைப்படுத்துறது தான் ஈடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இடுனா கொடு, வை. இடு, கொடு, வை. அடுத்தது இங்கு. இங்கு இவ்விடம். இங்கு இவ்விடம். ஓகேங்களா? அங்கு அவ்விடம். இங்கு இவ்விடம். ஈங்கு சந்தனம். ஓகேவா? ஈங்கு சந்தனம். அடுத்தது உடல். உடல்னா என்னது? மேனி. உடல்னா மேனி. ஊடல், கோபம். ஓகேங்களா? ஊடல்னா கோபம். கோபம்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா மருதத்துல ஊடலும் ஊடல் நிமித்தம்னு வரும். அப்போ அங்க வந்து ஊடல்னா அதாவது ஒரு கணவன் மாதிரி இல்ல வாழ்க்கை வாழறதுதான் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஊடல்ன்றது கோபம். பாத்தீங்களா? ஊடலுக்கு 2 விதமான பொருளும் இருக்கு. உடல்னா மேனி, ஊடல்னா கோபம். அடுத்தது உதை. உதைனா என்னது? காலால் உதை. ஒரு எட்டி உதைக்கிறன்னா உதைக்கிற அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஊதைனா ஊதை காற்று. அததான் சொல்லுவாங்க. வெறுங்காற்று. அதுதான் ஊதை காற்று. அடுத்தது உற்று, ஆராய்ந்து. ஊற்று, நீரூற்று. அடுத்து உமையம்மை அப்படின்னு எங்க பார்த்தோம்? திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா உமையம்மையாளோடு வடபால் நோக்கி நகர்ந்தா அப்படின்னு சொல்லி. அப்போ உமைனா என்னது? பார்வதி. இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? டிஎன்பிசில 1 மார்க் கொஸ்டின். இது 1 1/2 மார்க். டிஎன்பிசில கொஸ்டின் பாத்துக்கோங்க. அடுத்தது ஊமை, பேச முடியாதவை. ஓகேங்களா? உமைனா பார்வதி. ஊமைனா பேச முடியாதவை. அடுத்தது நீ வந்து சாப்பிடுன்றதான் உண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஊன்னா உணவு. அடுத்தது உழைப்பது மான். இந்த லை தான் மான். ஓகேங்களா? வேற லை இந்த லை போட்டு ஏன்னா லகரல இந்த லையும் கொடுத்து இந்த லை கொடுக்கும்போது நீ எந்த லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா இங்க வந்து உலைன்றது மான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லை வரும்போது
இப்போ மானுக்கு எப்படி கொம்பு இப்படி இப்படி போகும்ல. அப்போ அப்போ இந்த லைக்கு பாருங்க. இங்க லா 2 லா, 3 லா இப்படிதானே இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைக்கு மான். ஓகேங்களா? டிஎன்பிசிய பொறுத்தளவுக்கு நெறைய படிக்க வேண்டியது வரும். அப்போ நீங்க எதுக்கு எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் போட்டீங்கன்னா தான், ஓ! இப்படியெல்லாம் நான் படிச்சோம் அப்படின்னு சொல்லி போட முடியும். ஓகேங்களா? அதனால ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஊலை பித்தம். உலைனா உலைனா அ உழைப்பது மானு. ஊழைனா பித்தம். அடுத்து எங்கு, எங்கே, எவ்விடம். எங்குனா எங்கே, எவ்விடம். ஏங்கு ஒருத்தன் ஏங்குறான் அப்படின்றது தான் கவலைப்படு, இளைத்தல், வாடுதல். அடுத்தது எரி, எரிதல். ஒரு பொருள எரின்றத ஒரு பொருள தூக்கி போடு அப்படின்றது எரிதல். அடுத்தது ஏரி, மேலே ஏரி. அதுக்கப்புறம் ஏரி, மேலே ஏரி. அடுத்தது எரி, ஒரு பொருள தீயிலிருந்து எரி. ஓகேங்களா? தீயில் எரித்தல், எரிபொருள். அப்புறம் ஏரி நம்மளுக்கு தெரிஞ்சுதா நீரிலை. எடு, எடுப்பது. ஓகேங்களா? எடுனா எடுப்பது. அடுத்து ஏடுனா நூல். ஓகேங்களா? ஏடுனா என்னது? நூல். ஏடுனா நூல். அடுத்தது எழு, எழுந்திரு. ஏழு ஒரு ஏன். ஓர் எண். இப்ப இங்க பாருங்க. அ எல் ஏ எழு, எழுந்திரு ரைட்டு. 7ம் ஓர் எண் ரைட்டு தான். ஆனா, எண்ணுன்றபோது, இங்க உயிர் எழுத்து வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க? ஓர். உயிர்மெய் எழுத்து வரும்போது என்ன வரணும்? ஒரு. இப்ப இங்கேயும் ஒரு கொஸ்டின் வருது. டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஓகேங்க. இப்ப பயணம் ஒரு பயணம் செய்பவர் அப்படின்னு தான் எழுதணுமே தவிர, ஓர் பயணம் செய்பவர்ன்னு எழுதக்கூடாது. இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அ உயிரெழுத்து வரும்போது அ ஓரும், உயிர்மெய் எழுத்து வரும்போது ஒரும் போடணும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இது முடிச்சு 7 ஓர் எண், எழுந்திரு ஏல். அப்புறம் ஒடி, முறி, ஓடி பயணம் செய்பவர். அடுத்தது ஒட்டு, இணை, சேர். ஒரு பொருள ஒட்டுன்றபோது, அந்த பேப்பர்ல இணை, அடுத்தது சேர். ஓகேங்களா? அத சொல்றாங்க. அடுத்தது ஓட்டு, வாக்கு. அடுத்தது ஓட்டை, சமானம். ஓகேங்களா? ஓட்டைனா என்னது? சமானம். அ ஓட்டைனா துளை துவாரம். ஒட்டைனா தான் சமானம். ஓகேங்களா? நல்லா பாத்துக்கோங்க. ஒட்டைனா என்னது? அ ஒட்டைனா சமானம். ஓட்டைனா துளை துவாரம். கதைனா சரிதம், கதைப்பாடல். காதைனா காப்பிய உட்பிரிவு. ஓகேங்களா? கதைனா சரிதம், கதையாடல். காதைனா காப்பிய உட்பிரிவு. அடுத்தது கயல், நீர்நிலை. கயல் இல்ல கயம். கயம்னா ஒரு நீர்நிலை. இது கொஞ்சம் டிஃபரண்ட்டா இருக்கு. இது நல்லா நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா, இது கொஞ்சம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கயம்னா என்னது? நீர்நிலை. காயம்னா வடு. அது ஓகே. காயம், வடு நம்மளுக்கு போட்டுறலாம். கயம்னா நீர்நிலை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கயம்னா என்னது? நீர்நிலை. அடுத்தது, ஒரு டைம் நம்ம படிக்கிறது கடி, மனம். கடினா என்னது? மனம். அ மனம்னா வாசனை. ஓகேங்களா? கடினா மனம். பல்லால் கடிப்பது. இது ஓகே. ஆனா, ஒரு டைம் படிச்சா, ஒரு 3 டைம், 4 டைம் அத படிச்சுட்டே இருந்தீங்களா, அப்பாவது ஒரு டைம் இல்லன்னா கூட 2 டைம் 2வது டைம் யோசிக்கும்போது ஆன்சர் வந்துரும். நீங்க ஒரு டைம் இப்ப பாரு கடி, மனம். அ க கயம், நீர்நிலை. கண், பார்வை உறுப்பு. இப்படி படிச்சுட்டு போயின்னே இருந்துட்டீங்கன்னா, ஒரு யூஸுமே இல்ல. நம்ம டிஎன்பிசி படிச்சு வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதனால ஒரு டைம் படிக்கிறத 3 டைம், 2 டைம் படிச்சா மட்டும் தான், ரிப்பீட் பண்ணா மட்டும் தான் டிஎன்பிசில பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து கடி, மனம். இல்லன்னா பல்லால் கடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம்னா அ வாசனை. இந்த 2 சொல்லி போட்டா மட்டும் தான் அ மனிதனோட மனம். ஓகேங்களா? சிந்தனைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது காடி, புளித்தண்ணீர், ஊறுகாய். காடினா என்னது? காடினா புளித்தண்ணீர், ஊறுகாய். அடுத்தது கண்ணுனா என்னது? பார்வை உறுப்பு விழி. ஓகேங்களா? கண்ணுனா என்னது? பார்வை உறுப்பு விழி. அடுத்தது காண்னா பார்ப்பது காட்சி. காண்னா என்னது? ஒரு பொருள பார்ப்பது தான் காணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது காட்சி. அப்புறம் கனி. ச 3 சுழிகினுனா கனினா கணக்கிடு. ஓகேங்களா? கனினா 2 சுழி நீ போட்டா பழம். 3 சுழி நீ போட்டா கணக்கிடு. காணி நில அளவு சொல். இப்போ இங்க வந்து குறில் நெடில் இல்ல. ஆனா இதையே இப்போ கனி. ஓகேங்களா? கனி 2 சுழி நீ, கனி 3 சுழி நீ போட்டு, இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா,
நகர நகர வேறுபாடு, மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? கணினா என்னன்னு படிச்சுட்டோம், கணக்கீடு. இப்போ கணினா பாடம். இப்போ குறிநெடில் வேறுபாடும் இங்கேயே வந்துருது. ஆ மயங்கொலி பிழைகளும் இங்கேயே வந்தது. ஸோ நம்மளுக்கு 2 கொஸ்டின் இதுக்கான ஆன்ஸர் நான் படிக்கிற மாரி இருக்கும். அதனால திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கனி, கணக்கீடு. அதாவது கட்டு, இணைப்பது, காட்டு, வெளிப்படுத்து. ஓகேங்களா? காட்டுனா வெளிப்படுத்து, கட்டுனா இணைப்பது. ஒரு இது வந்து கட்டுறது தான் கட்டு. ஓகேங்களா? அடுத்தது கலை, வித்தை. கலை, வித்தை. கலைனா ஒரு வித்தை, நீக்கு. ஓகேங்களா? அடுத்து காலை பொழுது நம்மளுக்கு தெரியுது தான். ஓகேங்களா? அடுத்தது கலை. களை எடுத்தல். எந்த கலை பாருங்க, இது இந்த கலை வந்து இது. ஓகேங்களா? அந்த கலை வந்து இது லகர வயங்கொலி. ஓகேவா? அதுவும் வரும். இந்த கலை வந்து களை எடுத்தல். ஓகேங்களா? அழகு, குற்றம், கலைக்கு வந்து அழகுன்னு ஒண்ணு இருக்கு பாத்துக்கோங்க. இங்க வந்து கலைக்கு அழகுன்னு இருக்கு. அ குற்றமுன்னு இருக்கு பாத்துக்கங்க. அழகுன்னு இருக்கு, குற்றமும் இருக்கு. அப்போ இங்க வந்து 2மே வருது. ஓகேங்களா? இது நல்லா பாத்துக்கோங்க. கலைனா அழகு, குற்றம், களை எடுத்தல். அடுத்து காளை மாடு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து இல்லன்னா இளைஞன். ஓகேங்களா? அடுத்து களம்னா கப்பல் நம்ம பாத்துட்டோம். 7வது புக்லயே வரும். அடுத்தது காலம்னா நேரம். ஓகே. அடுத்தது கலன். கலம்னா என்னது? பாத்திரம். அடுத்தது அணிகலன். அடுத்தது காலன்னா யமன். களம்னா ஒரு இடம். ஓகேங்களா? நெல் களம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி களம்னா இடம். இந்த களம்னா கப்பல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலம். காலம் அந்த காலம் வந்து பொழுது. ஓகேங்களா? அந்த மாரி சொல்லுவோம். காலம்னா யமன். ஓகேங்களா? அது பார்த்துட்டோம். ஆனா இங்க காலம்னா எட்டி மரம் சூலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம்னா என்னது? எட்டி மரம் சூலம். அடுத்தது வந்து அ கணம். கணம்னா என்னது? பாரம். ஒரு தலை மேல கனமா இருக்கணும்ல அது. அப்டின்னா கணம்னா பாரம். கா கானம்னா பாடல். கானா பாட்டுன்னுவாங்கல்ல. கானம்னா பாட்டு, காடு எல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? பாடலும் சொல்லலாம், காட்டும் சொல்லலாம். அடுத்தது கற்று. கற்றுனா என்னது? கற்றல். காற்றுனா வழி, தென்றல். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். கற்று, காற்று. கட்சினா குழு. ஓகேங்களா? ஒரு 10 பேர் 100 பேர் சேர்ந்தது தான் ஒரு கட்சி. அதத்தான் சொல்லுவாங்க. கட்சினா என்னது? குழு. காட்சினா என்னது? பார்ப்பது. அத முன்னயே பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது கடை. கடைனா வணிகம் செய்யும் இடம். காடைனா ஒரு பறவை. அடுத்து கல், படி, பாறை, தூள். ஓகேங்களா? கல்லுனா படி, அ ஓகேங்களா? அதாவது படிக்கிறது தான் கல். இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி. இளமையில் கல் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? இளமையில் கல் யாரு? ஔவையார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது கல்னா படி, பாறை, துகள். ஓகேங்களா? அடுத்தது கால்னா ஓர் உறுப்பு. அது ஓகே. அடுத்தது அடுத்தது கரி. கரின்னா என்னது? யானை. பரினா என்னது? குதிரை. கரினா என்னது? ஆ பரி, பாரி இப்படியும் குடுக்கலாம். ஓகேங்களா? பரினா குதிரை, பாரினா கபிலர். சரி பாரினா ஒரு மன்ன ஒரு புலவர். ஓகேங்களா? அடுத்தது கரினா என்னது? யானை. பரி, குதிரை, கரி, யானை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கேட்குறாங்க டிஎன்பிசில. ஓகேங்களா? அப்புறம் காரினா கருமை, வள்ளல். ஓகேங்களா? அதேதான் பாரியும், வள்ளல்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கரி, யானை, காரினா கருமை, வள்ளல். காரி. ஓகேங்களா? காரின்னு நம்ம ஒரு திட்டுற வார்த்தைன்னு நெனச்சுக்க கூடாது. அது ஒரு கருமை, வள்ளல். அடுத்தது 86வது கொஸ்டின். சாரி. கனல். கனல்னா என்னது? நெருப்பு. ஓகேங்களா? கனல்னா 3 சுழினா இல்ல 2 சுழினா. கனல்னா நெருப்பு. கானல்னா பொய் தோற்றம். கனகம், பொன். ஓகேங்களா? கனகம், பொன். டிஎன்பிசி 2025 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இது எது? கனகம்னா பொன். ஓகேங்களா? குரூப் 4 2026 அ கு டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் வந்து கனகம், பொன். கானகம்னா காடு. ஓகேங்களா? கானகம்னா காடு. இது 2மே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கனகம், பொன், கானகம், காடு. அடுத்தது கரை, கடற்கரை. ஓகேங்க. முன்ன அ கடல் அலை. அலைன்னு பார்த்தோம். கடல் அலை. இங்க கடற்கரை. எல்லை. ஓகேங்களா? காரைன்னா என்னது? ஆடை, சுண்ணாம்பு சாந்து. ஓகேங்களா? காரைன்னா என்னது? இப்போ ஆடை சொல்றாங்க இல்ல. இது காரைன்னு யார் சொல்லுவாங்கன்னா, யானை பாகர் தான் வந்து அ துணிய வந்து அதாவது ஆடைய வந்து காரைன்னு சொல்லுவாங்க.
இதுவும் ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்து கடு விடம், காடு மனம். கடுனா என்னது? விடம். விடம்னா என்னது? விஷம். ஓகேங்களா? அப்போ கடு விடம், காடுனா வனம் வனம். ஓகேங்களா? வனம்னா என்னது? காடு. ஓகே. அடுத்தது கடை. கடைனா லாஸ்ட் எல்லை முடிவு. அதுதான் இடம்னு சொல்றாங்க. அடுத்து காடைனா பறவைனா முன்னே பார்த்துட்டோம். அடுத்தது கஞ்சி. கஞ்சினா நீர் ஆகாரம். இப்போ நம்ம ரைஸ் வடிச்சு வர்றதுனால அதுதான் சொல்றாங்க கஞ்சி. காஞ்சினா ஒரு மலர், நிலையாமை, காஞ்சிபுரம். ஓகேங்களா? மதுரை காஞ்சில மதுரை பத்தியும், காஞ்சினா நிலையாமை, நிலையாமைய பத்தி சொல்றது மதுரை காஞ்சி அந்த மாரி சொல்லுவாங்க. அடுத்தது கட்டை, விறகு. கட்டைன்னா என்னது? விறகு. காட்டைன்னா திசை, எல்லை. கட்டைன்னா என்னது? விறகு. காட்டைன்னா என்னது? திசை, எல்லை. அடுத்தது கதம்னா சினம், காதம்னா தொலையளவு. சொல்லுங்க. கதம். கதம்னா என்னது? சினம். சினம். ஓகேங்களா? சினத்துக்கு என்னது? கதம். காதம்னு தொலையளவு. அடுத்து கத்தல்னா சத்தமிடுதல். காத்தல்னா பாதுகாத்தல். கத்தல்னா என்னது? சத்தமிடுதல். ஆ காத்தல்னா பாதுகாத்தல். அடுத்தது கந்தம், மனம். கந்தம். கந்தம்னா என்னது? வாசனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்தர், கந்தா அப்படின்னு சொல்லி நம்ம முருகன சொல்லுவீங்க. அந்த மாரி கந்தம்னா மனம். ஓகேங்களா? அடுத்தது காந்தம்னா காந்தல்கள் அழகு. காந்தம்னா அழகு. ஓகேங்களா? அடுத்து கந்தம்னா மனம், காந்தம்னா காந்தல்கள் அழகு முன்னே பார்த்தோம். அடுத்ததா நம்ம பார்க்கறது அ கவல். கவல்னா கவலை. கவலையா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அததான். கவல். கவல்னா கவலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. கவல்னா கவலை, காவல்னா பாதுகாப்பு. களினா மகிழ்ச்சி. ஓகேங்க. களினா மகிழ்ச்சி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த களி, இந்த களி, இந்த களி 3 களியும் குடுத்துருவாங்க. இதுல எது மகிழ்ச்சிய குறிக்குதுன்னு கேட்டுருவாங்க. அதுவும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ களினா எந்த களி? இந்த ளி. பல்லிலி தான். ஓகேங்களா? களினா எது? களி. களினா எதுனா? மகிழ்ச்சி. அடுத்து காளினா பறவை, கடவுள். காளி பறவை, கடவுள். அடுத்து கவினா புலவர், கவிதை. ஓகேங்களா? கவிஞர்னா கவினா புலவர், கவிதை. அ காவினா கல். ஓகேங்களா? காவில என்னது? கல். அதாவது அ பனை மரத்துல இருந்து இறக்குவாங்கல்ல. பனங்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி தான். காவினா கல்லு. கவினா அ புலவர், கவிதை. அடுத்தது கம்புனா தானியம். கம்புன்னு ஒரு இது இருக்கு. சோளம், கம்பு அது மாரி சொல்லுவாங்கல்ல. அதுதான் கம்புனா தானியம். காம்புனா செடிகளின் தண்டு. ஓகேங்களா? அடுத்தது கடன். கடன்னா கடமை. பின் தருவதா வாங்கிய பொருள். பின் தருவதாக பொருள்ல கடமை. கடன்னா கடமை. அடுத்தது காடன்னா மீன் வகை. காடன்னு ஒரு மீன் வகை இருக்காம். ஓகே. காடன்னா மீன் வகை. அடுத்தது கிண்டு. கிண்டுன்னா என்னது? கிளறு. அதாவது ஒரு பொருள இப்ப ரைஸ் எப்படி வேகறதுக்காக கிண்டி விடுவீங்களா? அததான் சொல்றாங்க. கிண்டுனா கிளறு, தூண்டு. ஓகேங்களா? கீண்டு அப்படின்னா பிளந்து. ரொம்ப கீண்டு அப்புறம் ஒரு 2ஆ பொளந்து அப்படின்னு சொல்றது தான் கீண்டு. அடுத்தது கிரி, மலை. கீரி ஒரு உயிரினம். இப்ப கிருஷ்ணகிரினா மலை, மலை வாழ்ந்த பகுதின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுதான் கிரின்னா என்னது? ஒரு மலைன்னு வட சொல். ஓகேங்களா? அடுத்தது குற்றம், பிழை, தீங்கு. கூற்றம், சாவு, யமன். அப்புறம் குடை, கவிகை. கூடை, கொள்கலன் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. குடைனா என்னது? கவிகை. ஓகேங்களா? குடைனா என்னது? அம் நம்ம கூடைனா கொள்கலன், குடைனா கவிகை. ஓகேங்களா? கவிகை, கொள்கலன். அடுத்து குடம், பானை, கொள்கலம். குடம்னா என்னது? ஒரு பானை அப்படின்னா கொள்கலன். அடுத்து கூடம்னா கூடும் இடம். கூடம்னா கூடும் இடம். அடுத்தது குடி. குடினா என்னது? குளம். கூடினா சேர்ந்து. குடினா குளம். அதாவது ஒரு 4 பேர் ஒரு குடி. ஓகேங்களா? இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்தது ஒரு குளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அததான் குடி, குளம். அடுத்து குண்டு. குண்டுனா பருத்த வெடிகுண்டு. கூண்டுனா கூடு. ஓகேங்களா? கூண்டுனா என்னது? குருவிக்கூடு அது மாரி சொல்லுவாங்க. அடுத்து குண்டு அப்படின்னா பருத்த வெடிகுண்டு அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து குளம்னா நீர்நிலை. கூளம்னா குப்பை. கூளம்னா குப்பை. குண்டுனா பருத்த வெடிகுண்டு.
குளம்னா நீர்நிலை, கூலம்னா குப்பை. ஓகேங்களா? இந்த பார்த்துட்டோம். அடுத்து குலம், குடி, பிறப்பு, இனம். குலம்னா என்னது? குடிப்பிறப்பு இனம். கூலம்னா தானியம். ஓகேங்களா? இது கேட்பாங்க. கூலம்னா என்னது? தானியம். அடுத்தது குழி. குழினா என்னது? மனைவி. குழி அப்படின்னா மனைவி. ஓகேங்களா? குழினா என்னது? மனைவி. கூலினா ஊதியம். கூலினா ஊதியம். அப்புறம் குழி, நீராடு. ஓகேங்களா? எந்தளி பார்த்துக்கோங்க. குழினா என்னது? குளித்தல்னா நீராடு. அடுத்து கூலி. ஓகேங்களா? பேய். ஓகேங்களா? நம்ம இந்த கூலி போட்றக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து இந்த கூலி போட்டீங்கன்னா அது வேற. அதனால கூலின்றது பேய். கூலி என்பது பேய். அடுத்தது குடல். குடல் என்னது? வயிற்றுப்பாதை உறுப்பு. குடல்னா என்னது? வயிற்றுப்பாதை உறுப்பு. அ குடல் நம்ம வயிற்றுல போறது தான் வயிற்றுப்பாதை உறுப்பு குடல். கூடல்னா மதுரை. இது நல்ல இம்பார்ட்டன்ட். ஆறுகள் கூடும் இடம். ஆறுகள் கூடும் இடம்னா எது? சிற்றாறு, தாமிரபரணி, சேர்வந்தான எல்லாம் வந்து தி முக்கூடல். முக்கூடல் பல்ல தான் திருமுக்கூடல். சீவல பேரின்னுவாங்க அத. அததான் சொல்றாங்க. கூடல்னா மதுரை, ஆறுகள் கூடும் இடம். அடுத்தது கும்பல். கும்பல்னா ஒரு நெறைய பேர் இருக்கிறது. அதாவது திரள் கூட்டல் குவியல். கூம்பல்னா கூம்பு, குவி, குமிழ் மரம். ஓகேங்களா? கூம்பல்னா என்னது? குமிழ் மரம், கூம்பு. குட்டினா விலங்குகளின் இளம் பருவம். கூட்டினா சேர்த்து. அடுத்தது வந்து குட்டு, தலையில் குட்டு. குட்டுனா என்னது? தலையில் குட்டு. கூட்டுனா சேர உணவு வகை. சேர் கூட்டுனா என்னது? சேர் உணவு வகை. அடுத்தது குப்பி. குப்பினா என்னது? குடுவை. குப்பினா என்னது? குப்பி. குப்பினா குடுவை. கூப்பினா இருகரம் கூப்பி. அடுத்தது குகை, மலை குகை. ஓகேங்களா? குகைனா என்னது? மலை குகை. கூகைனா ஆந்தை. குகைனா என்னது? மலர் குகை, மலை குகை. ஓகேங்களா? குகைனா மலை குகை. மலையில குகை இருந்துச்சுன்னா, அது அது வந்து மலை குகை. கூகைனா ஆந்தை. ஓகேங்களா? கூகை, ஆந்தை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. குறி, குறியீடு, அடையாளம் செய். அடுத்தது கூறி. இப்ப நம்ம வந்து இப்படி அண்டர்லைன் பண்றோம்ல, அததான் குறி, குறியீடு, அடையாளம் செய் அப்படின்னு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதுதான். அடுத்தது கூறி, ஒரு வகை மீன். ஓகேங்களா? கூறின்றது ஒரு வகை மீன். இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அதுவும் பார்த்துக்கோங்க. கூறின்றது ஒரு வகை மீன். கெடு, வறுமை, தவணை, அழி. ஓகேங்களா? கெடுனா நம்ம அழின்னு தெரியும். தவணை, வறுமைன்றது புதுசா இருக்கு. பார்த்துக்கோங்க. அடுத்து கேடு, அழிவு, தீமை. கேடு, அழிவு, தீமை. கொட்டை, விதை. ஓகேங்களா? கொட்டைன்னா என்னது? விதை. கோட்டைன்னா வாழிட, அரண்மனைய தான் சொல்றாங்க கோட்டைன்னு. ஓகேங்களா? அடுத்தது கொடை. கொடைன்னா என்னது? ஈகை. கொடைனா ஈகை. கோடைனா வெயில் காலம். ஓகேங்களா? கோடைனா வெயில் காலம். கொடைனா ஈகை. அடுத்தது கொலை. கொலைனா என்னது? உயிர் வதை. ஒரு ஒருத்தர கொல்றது தான் கொலை. அடுத்து கோலைனா மிளகு. இங்க பாத்துங்க. நம்ம இந்த லை இல்ல. அந்த லை போட்டீங்கன்னா தான் கோலை. ஓகேங்களா? இந்த லை போட்டா தான் கோலை. அதாவது வீரமற்றவன். ஆனா இந்த லை போட்டீங்களா மிளகு அப்படின்னு சொல்லி சாரி இந்த லை வரும் கோலைக்கு. கோலைக்கு இந்த லை வந்துரும். ஆனா இந்த லை போட்டீங்கன்னா மிளகுன்னு வருது. அடுத்து கொலை என்று கோட்பாடு. அ இந்த கொலை குவளை எலி. ஓகேங்களா? குவளை எலி. கொ கொலை கோட்பாடு. அடுத்தது கொடினா படர்கொடி. கொடினா படர்கொடி, ஒழுங்கு நீளம். கோடினா 100,000. ஓகேங்களா? கோடினா 100,000 எல்லை. கொடி படர்கொடி, ஒழுங்கு நீளம். கொடி படர்கொடி. ஓகேங்களா? அதாவது ஒரு செடி கொடி பூசண கொடின்னுவாங்கல்ல, அதுதான் படர்கொடின்றாங்க. அடுத்தது ஒழுங்கு நீளம். ஓகேங்களா? அப்புறம் கோடி 100,000 எல்லை. கோடினா 100,000 எல்லை. கொல். ஓகேங்களா? கொல்னா என்னது? கொலைத்தொழில். கொல்லன் வருத்தம். கொல்னது கொலைத்தொழில். அதாவது கொலைத்தொழில், கொல்லன், வருத்தம். அடுத்தது கோல்னா தடி, ஆச்சி, அம்பு. தடி, ஆச்சி, அம்பு. சத்தியம், உண்மை, சாத்தியம், முடியும். சத்தியம்னா என்ன வருது? உண்மை, சாத்தியம்னா முடியும். அடுத்தது சந்தி. சந்தினது சந்தி, தெரு சந்திக்கும் இடம். சந்தினது தெரு சந்திக்கும் இடம். கான். அடுத்தது
சாந்தி அமைதி, சாந்தி அமைதி. சத்தம் 100, சாதம் சோறு. ஓகேங்களா? சாதம்னா என்னது? சாதம் கொஞ்சம் கொண்டு வான்றீங்களா? அது மாரி. சாதம்னா சோறு, சத்தம்னா 100, சந்தினா தெரு சந்திக்கும் இடம் காண் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது சரம். சரம்னா சிறுமாலை, சரம்னா சிறுமாலை, தோரணனம். சரம்னா என்னது? சரஞ்சரமா இருக்கு அதுன்ற மாரி. சரம்னா சிறுமாலை, தோரணம். சாரம்னா மையப்பொருள். ஓகேங்களா? சாரம்னா என்னது? மையப்பொருள். சா சாராம்சம். சாராம்சம்னு சொல்லலாமா? ஓகேங்களா? சாராம்சம் அப்படின்னா சரம். சாரம். சரம்னா சிறுமாலை. அடுத்தது சதி, வஞ்சனை. ஒருவருக்கு சதி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சதி. உடன்கட்டை ஏறுதல், சீக்கிரம். சாதினா குலம், பிறப்பு. அடுத்து சடை, தலைமுடி, பின்னல் வகை. சடைனா என்னது? பின்னாடி நம் பெண்கள் அ பின் பின்னல் போடுறாங்கல்ல, அதுதான் தலைமுடி பின்னல் வகை. சாடைனா குறிப்பு, அறிகுறி. ஒருத்தர சாடமாடையா பேசுறான்றாங்கல்ல, அதுதான் சாடை, குறிப்பு, அறிகுறி. அடுத்தது சட்டை, ஆடை. சட்டை வந்து ஆடை. சாட்டை, காசை. சட்டி, மண்வெட்டி. சாட்டை, சாட்டி, சாட்டை. ஓகேங்களா? சட்டினா மண்வெட்டி, மண் சட்டி. சட்டினா மண் சட்டி. ஓகேங்களா? இது குழம்பு சட்டி, மண் சட்டி சொல்லுவாங்கல்ல, அதுதான் மண் சட்டின்னு சொல்றாங்க. அடுத்தது சாட்டினா சாட்டை, கசை. சாட்டி, கசை. அடுத்து சமம்னா 1. சமம்னா 1. அ நிகர். சமம்னா 1, நிகர். சாமம்னா கால நேரம். சாமம்னா என்னது? கால நேரம். ஓகேங்களா? இதுவரைக்கும் அ நாம் குறில் நெடில் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக்கும், கூடவே சப்ஸ்கிரைப்ன்னு போட்டு, அ அது பக்கத்துல பெல் ஐகான் போட்டா நான் போடுற வீடியோ ஒண்ணு ஒண்ணும் உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும். தேங்க் யூ காய்ஸ்.